அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வனிதா. நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். யோகா டீச்சராக ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன். எனக்கு வந்துட்டு பல ஆண்டுகளாக வந்துட்டு ஜோதிடம் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் தான், அந்த ஜோதிட தேடலின் சமயத்தில் தான் வந்துட்டு எனக்கு ஏல்பி என்ற ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் எனக்கு கண் முன்னே தெரிஞ்சது. இப்போ வந்துட்டு சரி, இந்த வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு நான் பேசிக் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். அந்த பேசிக் கோர்ஸ் வந்து 15 நாள் வகுப்பு இருந்தது. அந்த வகுப்பில் வந்து பல விஷயங்கள் ரொம்ப எளிமையான முறையில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை முடிச்சுட்டு அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னும் ஒரு நல்ல தெளிவும் அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் படித்ததன் பிறகு வந்துட்டு ரொம்ப நல்லா கிடைச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு அட்சய வாஸ்துன்றது நான் ஜாயின் பண்ணேன். அந்த அட்சய வாஸ்து ஜாயின் பண்ண பிறகு வந்துட்டு ஒரு முழுமையான ஜோதிட தெளிவு மட்டும் இல்லாமல் ஒரு வாஸ்துவில் ஒரு அற்புதமான ஒரு தெளிவுன்றது ரொம்ப நல்லாவே எனக்கு தெரிஞ்சது. தெளிவு சொல்கிறத விட ரொம்ப அருமையான ஒரு புரிதல், ரொம்ப நல்லா புரிதல் எல்லாமே நல்லா எனக்கு கிடைச்சிது. அந்த அட்சய வாஸ்து அந்த எல்லாருமே எல்லாருமே வந்துட்டு வாஸ்துனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வீட்டுக்கோ மனைக்கோ ஒரு இடத்துக்கோ ஏதாவது ஒரு பெரிய ஒரு லேண்ட் அந்த மாதிரி ஒரு இதுக்கு இடங்களுக்கு நம்ம வாஸ்து பார்க்கறது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அட்சய வாஸ்துன்றது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு கிடைச்ச தெளிவு என்றது என்னதுன்னா, வாஸ்து என்பது ஜாதகருக்கு தான் வாஸ்து, தவிர வாஸ்துன்றது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லை, ஜாதகம் என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது என்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையாக நம்முடைய குருமார்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்தாங்க. ஜாதகம் ப்ளஸ் வாஸ்து அது இரண்டுமே வந்துட்டு ஒன்றோடு ஒன்று பிணைந்தது என்றது ரொம்ப நல்லா தெளிவு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஜாதகருக்கு வாஸ்து என்பது பார்க்கும்போது வந்துட்டு நம்ம வந்து என்ன விஷயங்களை வந்துட்டு பயன்படுத்தலாம், எந்த விஷயங்களை தவிர்க்கலாம் என்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து நம்மளால் உணர முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு நம்ம பார்த்து சொல்லும்போது நம்ம வந்துட்டு இந்த விஷயங்களை ரொம்ப எளிமையாக வந்துட்டு நம்மளால் ஜாதகத்தோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்து நம்மளால் கணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் உணர்ந்த ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து அதிகமாக வந்துட்டு மேற்கு திசை பயன்படுத்திட்டு இருப்பேன். அது வந்து என்னுடைய ஜாதகத்தில் வந்து அது வந்து அது உகந்ததாக இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, அதை உணர்ந்து நான் வந்து அந்த திசையை தவிர்த்து சரி வேற எனக்கு உகந்த திசையை நான் பயன்படுத்தும் போது வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள், நிறைய நல்ல நல்ல சேஞ்சஸ் எல்லாம் மாற்றங்களை பார்க்க முடிஞ்சது. அந்த மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பேசும்போது வந்துட்டு நம்மளால் நின்று நிதானிச்சு தெளிவாக பேசுதல் மற்றும் முடிவு அதை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலை என்பது ரொம்ப நல்லாவே கிரியேட் ஆச்சு. அந்த மாற்றம் என்பது நான் சொன்னது இப்போ ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான். நம்ம வந்துட்டு நம்ம ஜாதகத்தை பொறுத்து வாஸ்து என்பது இன்னும் ஆராய்ந்து நிறைய பார்க்கும்போது நமக்கு நாமே பல மாற்றங்கள் எல்லாம் நல்ல மாற்றங்கள் எல்லாம் செய்துக்கிட்டோம்னா இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் நல்லா கிடைக்கும் என்பது அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. மற்ற வாஸ்து வகுப்புகள்லாம் பார்த்தா வந்துட்டு ஒரு 2 நாள் 4 நாள் வகுப்பு அப்படி இருக்கும். ஆனால் நம்ம எங்கள் வாஸ்து வகுப்பில் வந்துட்டு ரொம்ப தெளிவான நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு அந்த வகுப்பு ஒருத்தருக்கு அந்த டைம்லைனோட ஒரு புரிதலோடு எல்லாருக்கும் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம வேறு எங்கேயாவது வாஸ்து கன்சல்டேஷன் இல்லைன்னா நம்ம எங்கேயாவது போனோம்னா இதை இடிக்கணும், அதை உடைக்கணும், அந்த பெரிய பெரிய ஒரு பரிகாரமாக இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு நிகழ்வுலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அட்சய வாஸ்துவில் பொறுத்தவரை வந்துட்டு ரொம்ப பெரிய நிகழ்வுகளை நம்ம இடிக்கிறதோ உடைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் யாருக்காவது நம்ம சொல்லும்போது இல்லாமல்
ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்களா பரிகாரங்களா வந்துட்டு இங்க ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்கவும் படுது. அது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஒரு அன்றாட வாழ்க்கைக்கே வந்துட்டு பல நல்ல விஷயங்களை நம்ம இங்கே வந்துட்டு அற்புதமான விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இதனால் வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அட்சய வாஸ்துன்றது கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும். ஸோ நமக்கு நாமே வந்துட்டு ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் இந்த அட்சய வாஸ்து மூலம். ஸோ சொல்லிக் கொடுத்த அத்துணை ஆசான்மார்களுக்கும் இதை உருவாக்கிய பொதுவுடைமைக்கு ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி.